அருள்மிகு லட்சுமி விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மதுரை மகாலட்சுமி நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள அருள்மிகு லட்சுமி விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக முதல் கால யாக பூஜை கடந்த 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு துவங்கி வாஸ்து சாந்தி, மிருத சக்கிரகணம், வேதிகா அர்ச்சனை, மண்டப பூஜை உள்ளிட்டவைகளோடு துவங்கியது. இதனைத் தொடர்ந்து யாக கால பூஜைகள், விநாயகர் பூஜை, விஷாந்த சந்த பூஜை, வேதிகா அர்ச்சனை, மண்டப பூஜை உள்ளிட்டவை 2ஆம் நாள் நடைபெற்றது. பின்னர் 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. யாகசாலை பூஜையில் விழாக்குழுவினர் உட்பட அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு மனமுருக வேண்டினர். 4 கால யாகசாலை பூஜைக்கு பிறகு யாக குண்டத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் சிறப்பு அபிஷேகத்திற்கு பிறகு யாகசாலையில் இருந்து கோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அருள்மிகு லட்சுமி விநாயகர் கோவிலுடைய விமானத்திற்கு மகா அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்கின்ற அடிப்படையில் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.